ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமண்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாஸ்மி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் யத்சந்தஷாம் ரிஷபோ ஸ்வரூபः சந்தோப்யோதமிருதா சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கருணாப்யாம் பூரி விஸ்ரு பிரம்மண கோசோசி மேத் பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அஹம் வ்ருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜிவஸ்வமிருதமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம்
பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாங்மனசக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யா மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரண மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத் மாஸ்தே மயி சந்து ते मयि सन्तु. ॐ वाङ् मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाहो त्रान् सन्दतामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मा भवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ ॐ भद्रं नो अपि वातयमनः. ॐ ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवा भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः पुंसस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवः स्वस्ति न भूषा विश्ववेता स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं पेज नंबर 119. सर्व अभेदात् अन्यत्र मे आनन्दयः प्रधानस्य प्रियशिरस्त्वादि अप्राप्तिः उपचय अपचयभोगी भेदे इतरे तु अर्थसमान्यात्. ஓகே, ஸோ நம்ம 12வது சூத்திரம் 3 அத்தியாயம், அதில் 12வது சூத்திரத்தை இப்போ எடுத்துட்டுருக்கோம். பிரிய சிரஹா அத்வாதி ஆதிவாதி அப்ராப்தி ஹி உபச்சய அபச்சயௌகி பேதே. சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஞேயம் பிரம்ம சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம உபாசியம் பிரம்ம. அப்போ 2 பிரம்மன் இங்கே இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணணும். அதாவது சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம, அது சட்லஸ்ட் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று இன்ட்ரென்சிக் நேச்சர், இன்னொன்று இன்சிடென்டல் நேச்சர். இப்போ ஜலத்தில் இருக்கிற ஹீட்டு, வாட்டரில் இருக்க ஹீட் இன்ட்ரென்சிக்காக இன்சிடென்டலாக இன்சிடென்ட். அதுதான் காஃபி கொடுத்தோடனே குடிச்சுடணும், இல்லாட்டி ஆறி போயிடும்.
புரியுதா? ஸோ அந்த மாதிரி இன்சிடென்டல் இன்ட்ரென்சிக் நேச்சர். ஸோ இன்ட்ரென்சிக் நேச்சர் இது இன்சிடென்டல் நேச்சர் அப்படின்னு பிரம்ம சப்தத்தை நான் எப்படி டிஸ்கவரி பண்ணுறது? அவர் என்ன சொல்கிறாருன்னா, சங்கராச்சாரியார் இதுக்கு குரு வேதாந்த வாக்கிய விசாரம். நீயே படிச்சின்னா உனக்கு என்ன தோணுதோ அது உனக்கு அப்படியே பண்ணிப்ப. புரியுறதா? ஸோ இதுலேருந்து நம்ம நமக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா, இப்போ தர்பாரில் சிவா விஷ்ணு பிரம்மா 3 துவாரம் இருக்குது. இது உபாசிய பிரம்மன் வருமா இல்லை நியாய பிரம்மன் வருமா? உபாசிய பிரம்மன். ஸோ இது வசதி அது தாழ்த்திலாம் இல்லை. ஒன்று விவகாரிக சத்தியம், இன்னொன்று பாரமார்த்திக சத்தியம். அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரியுறதுன்னா, விவகாரிகத்தில் இருக்கும்போது ஈஸ்வரனோடு இருக்கணும். அங்கே சஜாத்திய விஜாதி சொகத பேத பிரம்மனை பற்றி பேசக்கூடாது. இப்போ நாளைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுவேன், நான் உபாசிய பிரம்மனை பற்றி விரிவாக சொல்லுவேன். அதுக்கு கம்ஃபர்ட்டு எல்லாருக்கும் முடியும், புரிஞ்சிக்க முடியும். அதுவே கஷ்டம். புரியுதா? எல்லாத்தையும் ஈஸ்வரனாக பார்க்குறதுன்றது எல்லாராலையும் முடியாது. அதுக்கு தான் நமக்கு விக்கிரக வழிபாடு கொடுத்துருக்காங்க. புரியுதா? இதில் தைத்திரிய உபனிஷத்தில் அந்யோந்திர ஆத்மா ஆனந்தமயா தஸ்ய ஸ்ரயம் பிரியமேவ சிரஹா மோதோ தக்ஷிண பக்ஷா பிரமோதோ உத்தர பக்ஷா ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. இதை விரிவாக படிச்சிருக்கோம் பிரம்மசூத்திரத்தில். இங்கே இருக்கிற பிரம்மன் ஆனந்த பிரம்மன். அந்த ஆனந்த எதை குறிக்கிறது? ஆனந்தமய கோஷாவா? அங்கே டிஸ்கஷன் கவனிங்க. ஆனந்தமய கோஷாவா இல்லை பிரம்மனை பற்றி சொல்கிறதா? இல்லை, ஆனந்த ஆத்மான்னு வருது இல்லையா? அங்கே எந்த பிரம்மனை சொல்கிறது? இப்போ ஆனந்த ஆத்மா. இப்போ குண உபசம்ஹார போட்டிங்கன்னா அங்கே என்ன வருது? ஆத்மான்ற சப்தம் வருது. அதை வச்சு நம்ம அது என்ன பிரம்மன், ஞேய பிரம்மனை சொல்கிறது கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஆனந்த பிரம்மா அப்படி சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஆனந்த பிரம்ம அப்படி சொன்னால் ஆனந்தமய கோஷாவிலேயே கனெக்ட் பண்ணுற அது உபாசனை பிரம்மனாக மாறிடும். ஆனால் ஆனந்தோ ஆத்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுறது இல்லைங்க. அப்போது குண உபசம்ஹார அந்த விதி மீமாம்ச விதி. அந்த மீமாம்ச விதியில் என்ன சொல்கிறோம்னா, 4 பேசிக் மாத்திரம் இல்லை, சிலது 1 2 இருந்தால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீ ஐக்கியமாக பண்ணிக்கோ. அதில் கண்ணை மூடிண்டு இந்த நியாய பிரம்மத்துக்கு மாத்திரம் ஏதாவது ஒரு வேர்டு பிரம்ம சப்தத்தோடு இருக்கிற, நிர்குண பிரம்ம சப்தத்தோடு இருக்கிற ஏதாவது ஒன்று வந்தால் கூட நீ அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறது. ஸோ இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய குழு கொடுக்குறாரு இங்கே. புரியுதா? அப்போது எங்கெல்லாம் பிரம்மன் ஏதாவது ஒரு அனுபவத்தை, எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்கிறதோ, எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து சொல்லிட்டா அதுக்கு பேர் உபாசிய பிரம்மன். வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸு சஜாத்திய விஜாத்திய சொகத பேத ரகித பிரம்மன் சொல்லிட்டா அது ஞேய பிரம்மன், சத் பிரம்மன். அப்போ 12வது சூத்திரத்தில் எக்ஸ்பீரியன்ஸு ஆனந்தம் 3 அளவில் தைத்திரியன் சொல்கிறது. பிரிய, மோத, பிரமோத. இந்த கிளிப்பு உனக்கு தான் வாங்கியிருக்கேன், அது பிரிய. அதை கையில் கொடுத்துட்டேன்னா மோத.
அதை வந்து யூஸ் பண்ணிட்டேன்னா பிரமோதம், அவ்வளோதான். புரியுதா? இப்போ 3 லெவல் இருக்குது. கொடுக்குறேன்னு சொல்லும்போதே வந்து ஒரு சந்தோஷம் வரும், கொடுத்துட்டா ஒரு சந்தோஷம் வரும், அதை அனுபவிச்சுட்டா ஒரு சந்தோஷம் வரும். இது பியூட்டிஃபுல். ஓகே, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகே, இதில் ஃபர்தர் கிளாரிட்டி என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதோ அது ஆனந்தமய கோஷா, அதையும் தாண்டி பிரம்மன் சொன்னால் அந்த உபாசிய பிரம்மன் புரியுதா, சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயக்கர்த்தா, இந்த பிரம்மன் சொல்கிறோமே அந்த பிரம்மன்லாம் சத்திய சங்கல்பத்துவா, இதெல்லாம் என்ன, அந்த பிரம்மன் உபாசிய பிரம்மன். சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா இதெல்லாம் சொல்கிற பிரம்மன் பிரம்மன், அவங்களும் பிரம்மன் பிரம்மன் சொல்லுவாங்க. ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது, என்னடா அவனும் பிரம்மன் சொல்கிறான், எதுக்கெடுத்தாலும் பிரம்மன் பிரம்மன் சொல்லுவான். நீங்கள் இந்த உபன்யாசத்தில் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சுத்த சிகாமணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா போய் கேட்குறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை தலைவலி வரும். பிரம் அப்படின்வான். ஸோ சகஜமாக அவனும் வேதாந்த பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் உபாசியத்தை தான் சொல்லிகிட்டு இருப்பான். அதுதான் மோட்சம் கொடுக்கும் வேற சொல்லுவான். புரியுறதா? அதனால் அதை நீ கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுபோல் தத்துவமசி சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓ தத்துவமசி கேட்டுக்கணும், அப்புறம் அதை போய் திருப்பி அசைப்போடணும். இங்கே என்னென்னா உபாசியம் மாதிரியே நிதித்தியாசனம் ஒன்று இருக்குது. அப்போ நீ ஞானத்தில் மாத்திரமே கம்ப்ளீட் ஆகிறதில்ல, மெடிடேஷனில் தான் கம்ப்ளீட் ஆகிற. புரியுதுங்களா? இப்போ எங்கே கன்ஃபியூஸ் ஆகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது ஒரு விஷயம் மாத்திரம் புரியுது, கேட்டால் மாத்திரம் மோட்சம் கிடையாது, அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணினா தான் ஏதாவது மோட்சம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அப்படி தான் நமக்கு பழக்கம். உப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல கேட்டுக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், போய் செய்யணும். அப்போ தான் கையில் தட்டில் வரும். சொல்லும் போது உப்பு கொழுக்கட்டை சொன்ன உடனே வந்து பசி ஆறிடுதுன்னு வச்சுக்கோ, ஈஸியாக தான் இருக்கும். அப்போ ஞானத்துக்கு கர்மத்துக்கு உள்ள வித்தியாசம் வேறு இருக்குன்னு. கர்மத்தில் கேட்டுட்டு அந்த அறிவை வாங்கிட்டு ஒர்க் பண்ணணும். ஞானத்தில் வந்து கேட்டாலே அறிவு வரும். ஆனால் நம்ம அனுபவத்தில் எப்படி இருக்கு, 20-30 வருஷமாக கேட்டாலும் அப்படியே ஆனந்த ஸ்வரூபமாக வரா மாதிரி தெரியல, வரா மாதிரி இருக்குது, அப்புறம் போயிடுறது. 2 நாள் இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளோட, அப்புறம் பிரிஞ்சு போய்டுறது. அப்போது இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. புரியுறதான்? நீ உன்னுடைய இப்போ நான் சுவாமிஜி அகம் பிரம்மாஸ்மி நல்லா புரியுது, நீ சொல்கிறது புரியாமையா இல்லையா இருக்கு, நல்லா புரியுது. ஆனாலும் கூட பாருங்களேன், இந்த குழந்தைங்க வந்து சொல்கிற பேச்சு கேட்கறதே இல்லை. அப்போ என்னுடைய எமோஷ்னல் ஃபீலிங்ஸோட அகம் பிரம்மாஸ்மி சேர்த்துக்க முடியாது. அப்போ இந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருக்கிற வரைக்கும் நீ ஞேய பிரம்மனுக்கு வரலன்னு அர்த்தம். அப்போ இந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கு, அது மனசுக்கு மனசோடது, என்னோடது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞேய பிரம்மன். எப்படி பாருங்க, மனசோட தர்மம் அது, அது என்னுடைய தர்மம் இல்லை. அப்போ கஷ்டப்படுறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், ஆனால் அது மனசுதுன்னு போடுறோம். நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை, சும்மா ஜஸ்ட்டு திருத்தி சொன்னால் போதும். கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி பேசும்போது கவனமாக பேசி அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா
நம்ம வேதாந்தத்தில் இருக்கோம்னு அர்த்தம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாரு. அப்போ நானே கஷ்டப்படுறேன்னு அந்த ஒரு ஃபீலிங்கோடு சொல்கிற பாரு, அகம் பிரம்மாஸ்மிய, அதுதான் பிரம்மன் பாவம். இந்த பிரம்மன்லேயும் சேர்த்துக்க முடியாது, அந்த பிரம்மன்லேயும் சேர்த்துக்க முடியாது, ரெண்டும் கட்டான ஆகிடும். அப்போது இந்த டிஸ்டிங்ஷன் பண்ணி நமக்கு புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, அப்படி வியாசர் விரும்புகிறாரு. அதனால் 10ஆம் பொதுவில் நீ பிரம்மன்னு கூப்பிடாத, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சர்வம் கலு இதம் பிரம்ம சாந்த உபாசீத. அப்போ இது உபாசிய பிரம்மன் வருது, புரியுதா? அதுலேயே உபாசிய வேற வந்துடுறதுனால சர்வம் கலு இதம் பிரம்ம, இங்கே இருக்கிறது அனைத்துமே பிரம்மன் தான். ஆனால் அது என்ன பிரம்மன் அப்படின்னா நிர்குண பிரம்மனில் வராது. புரியுறதா? அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி சொல்லி இந்த ஞேய பிரம்மன் எப்படி சொல்கிறோமோ, ஈஸ்வரா நமக்கு குழப்பம் இல்லாமல் நம்ம வேதாந்தத்தில் நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறோன்னா, ஒன்று பிரம்மன், இன்னொன்று ஈஸ்வரா, அப்படி ரெண்டாக பிரிச்சுடுறோம். நம்ம குழப்பமே வேண்டாம்னு சொல்லி. ஸோ ஈஸ்வரானா மாயா சகித, மாயா ரகிதனா பிரம்மன், பிரம்மன் ஈஸ்வரா. நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதில்ல பிரம்மன் ஈஸ்வரா அப்படின்னு. இப்போ எங்கே வரும்னா, வேறு எங்கேயாவது உபன்யாசங்கன்னு கேட்டு அவனும் பிரம்மன் சொல்லி நீ சொல்கிற பிரம்மன் எது அந்த பிரம்மன் எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும்போதுனா டிஸ்டிங்ஷன் பண்ணுறதுக்கு தெரியணும். அதுதான் இங்கே படித்தது. இது ஒரு விஷயம். ஓகே, இப்போ 12வது சூத்திரத்தில் பிரிய சிரஸ்துவாதி அப்ராப்திஹி உபச்சய அபச்சயோ ஹி பேதே அப்படி சொல்கிறது. பிரிய சிரஸ்துவாதி போன சூத்திரத்தில் சொன்ன ஆனந்தம் ஞேய பிரம்மன். 11வது சூத்திரத்தில் சொன்னது ஞேய பிரம்மன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இப்போ பேசுறது இந்த பிரம்மன் உபாசிய பிரம்மன், புரியுறதா? மெடிடேஷனுக்கு உரிய பிரம்மன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பிரம்மன், அனுபவிக்கிறது. எங்கே தாரதமியம் இருக்கிறதோ அது தாத்பரியம் இல்லை, புரியுறதா? அது வரும், வரா மாதிரி வந்துட்டு திருப்பி போயிடும். நாம் அடையிற சுகம்னா எப்படி இருக்கிறது? வந்துட்டு போயிடுறது, அதுக்கப்புறம் வராமையே இருந்துருது, அப்புறம் வந்ததே துக்கத்துக்கு கொடுக்குறது. எதில் அனுபவிச்சோமோ அதுவே துக்கத்துக்கு கொடுத்துட்டு போகிறது. அப்புறம் எதில் சந்தோஷமாகிறோமோ அதுவே துக்கம் கொடுத்துட்டே இருக்கு, சுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸுக்கு போ கிளாஸுக்கு போ அப்படின்னு அர்த்தம். நீ வேறு துக்கப்பட்டுட்டே இருக்கக்கூடாது, தனியாக செப்பரேட்டாக ஸ்பெஷலைஸ்டு பண்ணக்கூடாது, பிஹெச்டி பண்ணிடக்கூடாது. அதில் ஆல்டர்னேட் என்ன, அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் நீ பண்ணணும். இதில் என்னென்னா, தஸ்ய சிறைய சிரஸ் இந்த சிரகான்னு சொல்கிறது ஆனந்தமய கோஷா, ஆனந்தத்தை பிரிய மோத பிரமோத, ஆனந்தமய கோஷா ஆனந்தத்தை சொல்கிறோம். நம்ம அடையிற ஆனந்தெல்லாம் ஆனந்தமய கோஷா ஆனந்தம். நன்னா புரிஞ்சுக்கணும். ஆனந்தமய கோஷான்றது அவ்யக்த ஃபார்மில் இருக்கிறது, அதனால் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. அவ்யக்த ஃபார்மில் இருக்குன்னா காரண சரீரத்தில் இருக்கிறது, புரியுறதா? நாம் அடையிற சுகம் எதுனாலே எனி ஆப்ஜெக்ட், அதாவது பிரத்யேக ஆத்மா தவிர மீது எதில் என்ன சுகத்தை அனுபவிக்கிறீங்களோ அதுக்கு பேர் ஆனந்தமய கோஷ ஆனந்தம். அந்த ஆனந்தம் பர்மனண்ட்டாக இருக்காது. இது வரைக்கும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அனுபவஸ்தர்கள், கல்யாணமானவர்கள், ஓரளவுக்கு குழந்தை குட்டிலாம் இருந்து
அது பண்ணுற லீலைகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் பக்கத்து வீட்டில் புரிஞ்சிருக்கும். வயசாக ஆயிருக்கு, இப்போ கூட புரியலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ஆனால் இதெல்லாம் ஹேட்ரேட் பண்ணுறதுக்காக இல்லை, நன்னா புரிஞ்சுக்கணும், வைராக்கியம் வரத்துக்காக. எல்லாம் தெரியுது சுவாமி, வைராகி தான் வரமாட்டேன், தான் ப்ராப்ளம். பிரிய சரஸ்துவாதி, பிரிய மோத பிரமோத ஆதிவாதி அப்படி சொல்ல. அப்பிராப்திகி, பிராப்தினா ஜாயின் பண்ணுறது, இணைக்கிறது. அப்பிராப்தினா அது இணைக்கக்கூடாது. புரியுதா? அதாவது 3 நிலைகளில் உள்ள அனுபவத்தை, ஆனந்தத்தை பிரம்மத்துடன் இணைக்கக்கூடாது. அது இம்பர்மனண்ட், ஞேய பிரம்மத்தோடு இணைக்கக்கூடாது. ஓகே, அனந்த பிரம்மத்தோடு இணைக்கக்கூடாது. 11வது சூத்திரத்தில் சொன்னேனே ஆனந்த, அந்த ஆனந்தத்தோட இந்த ஆனந்தத்தை இணைக்கப்படாது அப்படி சூத்திரக்காரர் சொல்கிறாரு. அப்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு கவலை, இந்த வேதாந்தத்துக்கு வர்றதே கஷ்டம், வந்த பிறகு என்ன கஷ்டம்னா, இந்த பிரம்ம ஆனந்தம்னு ஒன்று சொல்கிறீங்களே, பிரம்மானந்தம், அது எப்போ வரும் சுவாமி? எனக்கு ஒரு ஃபோனில் பேசு, நான் 5 நிமிடம் இப்பொழுது ஃப்ரீயாக இருக்கிறேன், 5 நிமிடத்தில் உங்கள் பிரம்மனை எனக்கு சொல்லிவிடுங்கள். நான் சுகபிரம்மன் இல்லை, நீங்கள் பரிசுத்தா இருக்கலாம் என்ன, ஆனால் நான் சுகாச்சாரியர் இல்லை, அதனால் 5 நிமிஷம் சொல்ல புரியுது? நிறைய பேருக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதாவது பிரம்மன் இதில் ஆனந்த கலிப்பு, ஆனந்த கலிப்புலாம் இருக்கிறது, புரியுதா? அப்போ ஒரு பிரம்மனு கேட்டால் ஏதோ ஒரு மைண்டில் ஃபீலிங்ஸில் ஒரு ஆனந்தம் எக்ஸஸாக, அதாவது இவர் ஈகோவில் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும். எப்படி அந்த இன்ஃபினிட் பிரம்மன் ஒரு பக்கம் இருக்குமா, இவர் ஒரு பக்கம் இருப்பாராம், அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா. சென்னை பாஷையில் சொன்னால் கோணி ஆசடா உனக்கு அப்படின்னு. நீ எப்போ உன்னை தனியாக பிரிச்சுக்கிறியோ பிரம்மத்திலேருந்து, அது எங்கே இன்ஃபினிட் ஆகிறது, அது ஃபைனட்டு தான். நீ தான் அந்த தது தோமசி, தது தோமசி அப்படி புரிஞ்சுப்பாரு. மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஓகே, என்னுடைய ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம், இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது மிக மிக கடினமாக இருக்கிறது. ஓகே, அப்போது மனசு அடையக்கூடிய ஆனந்தத்தை பிரம்மத்தோடு இணைக்கக்கூடாது. மனசு அடையக்கூடிய ஆனந்தம் தாரதமியம் உடையது. ஒரே விஷயமே சில சமயம் வீட்டில் புரியவே புரியாது. இன்றைக்கி வேண்டாம், ஏன் நேற்றுக்கு நல்லா சாப்பிட்டீங்களே, நேற்றுக்கு சாப்பிட்டேன்டே, இன்றைக்கி மூடு வேறு, டேஸ்ட்டு வேறு, வயிறு வேறு, இல்லை ஒரே மாதிரிலாம் கணக்கெல்லாம் பண்ணி சாப்பிட முடியாது. ஒரு நாள் ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா பண்ணலாம், ஒரு நாள் குறையும், அது தாரதமியம் உடையது. மூடு இருக்குது, அது சாப்பிட்றது பசி இருக்குது, ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கிறது, புரியுறதா? அது என்ன மிஷினாக அது இத்தனை இது அளவு போட்டு கொட்டுறதுக்கு. சில பேர் குழந்தைக்கு கூட அப்படி தான் ஊட்டுவான், இத்தனை கிராம் ஊட்டணும்னு கணக்கு பண்ணி ஊட்டுவான். ஆடா பாவி, மிஷின் மாதிரி வளர்க்குறானே குழந்தைய அப்படின்னு. வேண்டாம் அப்படி சொன்னால் விட்டுண்டோம், விட்டுன்னா அந்த குழந்தை எப்படி ஜீவ வளரும்? 4 நாளைக்கு நீனே கொடுக்காம இரு, தானாக வந்து எதை போட்டாலும் சாப்பிடுதா இல்லையா பாரு. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சன்னியாசி, பெற்றவங்களுக்கு தானே தெரியும். அதுதானே உண்மை. 2 நாள் பட்டினி போடு, எவனாக இருந்தாலும் தானாக சாப்பிட்றானா இல்லையா பாரு. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கணும். திடப்படுத்திக்கிட்டோம்னா எல்லாமே கரெக்டாகிடும். அதனால் என்ன சொல்கிறாரு சூத்திரக்காரர் வியாசாச்சாரியர், என்ன சொல்கிறாரு, உபச்சய அபச்சயோகி, அது வந்து குறையுமா அதிகமாகுமா,
அந்த ஆனந்தம் மனசில் அடையிற ஆனந்தம் உபச்சய அபச்சய. அபச்சயன்னா குறையிறது. ஓகே, இப்போ அது மோத பிரமோத. ஓகே, மோதத்தை விட பிரமோதம் பெருசு, பிரிய விட மோதம் பெருசு. ஓகே, ஒரு ஆனந்தத்தை விட இன்னொரு ஆனந்தம் பெருசு. அப்புறம் பிரமோதத்தை விட பிரியன்றது குறைவு. இப்படி டிஃப்ரெண்ட்டாக மைண்டில் கிடைக்கிறது. இப்படி கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, பிரியம் பிரமோதமாகலாம். அதுபோல் பிரமோதமே சில காலத்தில் பிரியமாயிடும். ஓஹோன்னு நகமும் சதையும் நாங்கள் ஒன்றா இருந்தோஞ்சி ஒரு காலத்தில். இப்போ மூஞ்சி அப்படி திருப்பி போட்டுட்டு போகுது. இதுதான் ஏன் வேதாந்தம் சொல்கிறோம். ஒரு நாள் அப்படி திரும்பி போயிட்டு போகுது. அப்படி போகிறதா கம்முன்னு திருப்பி இப்படி திரும்பி வரும். நீ பாரு, நீ ஒரே இடத்துல இருக்கணும். அப்படி திரும்பி போகும்போது விட்டுடணும். இப்படி திரும்பி வரும், நம்ம பார்த்து சிரிக்கும். அப்பயும் நீ மயங்கிடக்கூடாது, திருப்பி இப்படி போயிடும். அதனால் நீ ஸ்திரமாக இரு. அதுக்கு தான் ஸ்தித பிரஜனில் வேற சொல்லியிருக்கான். புரியுதா? ஸ்திரமாக இருக்கிறதுனால தான் அது வரும், வந்துட்டு போகக்கூடிய விஷயம். அப்போது சில சமயம் பிரியமே அப்பிரியமாக ஆகிடும், பிரியமே அப்பிரியமாகிடும். எது பிரியமோ அதுவே அப்பிரியமாகிடும். இப்போ சப்போஸ் சுகர் வந்துட்டுன்னு வச்சுக்க, அப்படியே அது கொட்டி கொட்டி சாப்பிடுவோனே, அதில் சப்பி தேவையில்லை. வைராக்கியத்தினால் இல்லை. புரியுதா? நான் இப்போல்லாம் ஸ்வீட்லாம் விட்டுட்டேன். அப்படியா? பரவாயில்லையே. ஏன்னா சுகர் டாக்டர் சொல்லிட்டார். இவர் எது பண்ணாலும் டாக்டர் சொல்லணும், நடந்து போகிறதுக்கு டாக்டர் சொல்லணும், கரெக்டாக சாப்பிடுங்க சொல்கிறதுக்கு டாக்டர் சொல்லணும். அப்போ நம்ம சொல்கிறவங்களாம் ஆள் இல்லை. உனக்கே அறிவு கிடையாதா? இப்போ உனக்கே ஒரு சென்ஸ், காமன் சென்ஸ்ன்னு பேர் இதுக்கு பேர். புரியுதா? இப்போ அதாவது ஆனந்த கழிப்பு ஜாய் சில சமயம் உல்ட்டா ஆகிடும். புரியுதா? அப்போ விஷய சுகத்தினுடைய நேச்சர் அது எவ்வளோ அனுபவிக்கிறோமோ அது போல் பல மடங்கு துக்கத்தை கொடுத்துட்டு போகும். அதிலேருந்து நம்ம என்ன முடிவு பண்ணணும்னா, அனுபவிக்கும் போதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக அனுபவிச்சிட்டின்னு வச்சுக்கோ. கொஞ்சம் உஷாராக இது எப்படி இருந்தாலும் துக்கம் கொடுக்கும்னு சொல்லிட்டு அந்த அனுபவிச்சுன்னா, துக்கம் கொடுக்கும்போது கண்ட்ரோலாக இருக்கும் நமக்கு. இப்போ சுகர் கண்ட்ரோலாக இருக்குது அப்படி சொல்கிறான்ல, அது போல் ஆனந்தம் இப்போ என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இல்லைன்னா அப்பப்போ இந்த மூடி ஃபெலோ இருக்காங்க. மூடு மாத்துறது வேற. மூடி ஃபெலோவை கிருஷ்ணர் மூடகா அப்படின்றார். புரியுதா? அந்த மூடகா சொல்கிறது மாத்திரம் அவரோட எவ்வளோ ஆத்திரம் இருந்தால் சொல்லுவார் பாரு கிருஷ்ணர் அந்த ஸ்லோகத்தில். மூடா சம்திங் மூடகா இல்லை. நம்ம வார்த்தையில் சொன்னால் வட்டி கட்டின முட்டாள் அப்படின்றது. எப்படி மூடு மாறும்? பலார்னு ஒரு அறை ஒன்றும். யாரு? கண்ணாடியை பார்த்து நம்மளே அரைஞ்சிக்கணும். அப்படி மூடு மாறுறது உனக்கு அப்படின்னு, நார்மலாக இருக்கு அப்படின்னு சகஜமாக இருக்கணும். இப்படி டக்கு டக்குன்னு மாறுறேன். நான் இங்கே நிறைய குழந்தைங்க சைக்காலஜின்னு, எனக்கு ஃபுல் சைக்காலஜி தெரியும். எனக்கு அவன் ஹிருதயத்தில் இருக்கும்போதே எனக்கு தெரியும். நான் அப்போவே இது பண்ணி சில சமயம் விளையாட்டாக பேசிகிட்டு இருப்பேன். நான் என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மூடை நல்லா கலப்பி விடுவேன் நான். அப்புறம் சில சமயம் சரி ஒழிஞ்சு போகிறது அப்படின்னு, நமக்கு டைம் இல்லை இப்போ. அதனால் அந்த மூடுக்கு தகுந்தப்பல அப்படியே நைஸாக போயிட்டு. ஒரு விஷயம் மாத்திரம் நிச்சயம், அது என்னென்னா, மூடு அவுட் ஆனாலும் நீ உற்சாகமாக இருந்தாலும் அது பர்மனெண்ட்டு கிடையாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா அதை கடந்து போய்டும். நீ உற்சாகமாக இருந்தாலும் சரி, மூடு அவுட் ஆனாலும் சரி. இந்த சிம்பிள் டெக்னிக் புரிஞ்சுத்துனா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போவே கொட்டி தீர்த்தப்படாது எல்லாத்தையும், ஏன்னா அது மாறப்போகிறது. அது புரியுதா?
சொற்களில் கூட நீங்கள் சொல்லிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கச்சாப்சான் நீ பேசுகிற, அவங்க பேசுகிற, யார் வேணால் பேசிடுங்க. ஆனால் மெசேஜ் பண்ணாதீங்க. அந்த ஆத்திரத்தில், அந்த கோபத்தில் ரிட்டனில் வரக்கூடாது. ஏன்னா அது ரிட்டனாகவே இருக்கும், அப்படியே இருக்கும், திருப்பி ரிட்டன் ஆகும் அது. அதனால் பி கேர்ஃபுல். புரியுதா? அதனால் சில சமயம் வந்து சில பேர் சமாதி ஸ்திதி கூட போவாங்க. புரியுதா? சமாதி, ஓகே, சமாதி பண்ணிட்டான் பர்மனெண்ட்டாக அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி தாகம் இருக்குதுன்னு வச்சுக்கேன். நான் சமாதி 5 வருஷம் கழித்து திருப்பி கண்ணி தரும்போது முதல்ல வார்த்தை என்ன வரும்? தண்ணி கொண்டு வா. தூக்கம் மாதிரி தான். நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த விருத்தி மைண்டில் இருக்கிறதோ எழுந்துக்கும் போது அதே விருத்தி வரும். சமாதி கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும், அவ்வளோதான். இது சயனமாக இருக்கும், அது உக்காந்துட்டே இருக்கும், அவ்வளோதான். பெரிய சமாதியெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம இப்போ இங்கே உக்காந்துருக்குமா, அதுதான் சமாதி. புரியுதா? இதுதான் பெரிய பதஞ்சலி சமாதியோட பெரிய சமாதி. அப்போ இதெல்லாம் ஃப்ரீ ஃப்ரம் லிமிட்டேஷன். இது நீ தெரிஞ்சுக்கோ. அப்போ பிரம்மானந்தம்னா என்ன அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ரம் லிமிட்டேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் த பிரம்மன். புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும். பிரம்மானந்தன்றது அடையிறதில்லை, ஏதோ ஒன்று பண்ணுறதில்லை, அதை அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது, புரிஞ்சுக்கணும். நான் குறையற்றவன்றது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா சரியாக போயிடும். புரியுதா? இது நமக்கு புரிஞ்சுதுன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய நம்ம இப்போ கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஆனால் ஆனந்தமாக இருந்தாங்க, சிம்பிளாக தான் இருந்தாங்க. நமக்கு வந்து கார் இருக்குது, பங்களா இருக்குது, இது இருக்குது, ஃபேன் இருக்குது, இன்வெர்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. நெஞ்சில் மாத்திரம் நிம்மதி இல்லை. இதுக்கு என்ன சொல்கிறேன்? புரியுதா? ஒன்றா வந்து அப்படி ரோட்டில் விட்டால் கூட படுத்து தூங்கிட்டேன்னா யூ ஆர் கிரேட்டு. என்னத்தை போட்டாலும் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ. இந்த ரோடு கடையில் பரோட்டா இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக அது. புரியுதா? ஏன்னா போகிற வர தூசிலாம் அது உள்ளார போவோம். நான் அப்படி ஒரு நிமிஷம் பார்த்துருப்பேன். என்ன ஜி அங்கே பார்க்குறீங்க மறைச்சு? ஒன்றும் இல்லை, இப்போ வா போகலாம். இந்த தூசியோடு இந்த பரோட்டாவும் சாப்பிட்றானே, இவன் உயிரோடு இருக்கான்னா நிச்சயமாக பிராரப்தம் தான். புரியுதா? எனக்கு பிராரப்தத்துக்கு மேலே நம்பிக்கை வந்ததே இந்த பரோட்டாலாம் பார்த்து தான். பானிபூரியில் பிரச்சனை இல்லை, அவன் ஒரு துணி வச்சுருக்கான், அப்படி போட்டுட்டு இப்படி துடைப்பான். அவனே எத்தனை நாள் ஆச்சோ குளிச்சு. அவங்ககிட்டலாம் வாங்கி சாப்பிட்டு இவன் உயிரோடு இருக்கான்னா நமக்கு மேலே அப்பாற்பட்ட சக்தி ஒன்று வேலை பண்ணுறது. இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெருசாலாம் நீ புத்திலாம் ஆராய்ச்சி ஒன்று. இவனை பானிபூரிக்காரனை பார்த்தாலே தெய்வம் உண்டு அப்படி பார்க்கலாம். புரியுதா? இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்மன் இன்ஃபினிட்டுப்பா, அகம் இன்ஃபினிட்டு. இதை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? ஐ எம் ஃபைனைட் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் ஃபைனைட் கிடையாது, இன்ஃபினிட். தூங்கும்போது எப்படி இருக்கணும் அது போல். அதாவது இந்த விஷயத்தை அகங்காரத்தில் பூர்ணத்துவத்தை அடைய முடியாது, அப்படி புரிஞ்சுட்டு அகம் பூர்ணன் சம்பூர்ண பாரதம், அதனால தான் இப்படி சொல்லியிருக்கோம். அப்போ உபச்சய அபச்சயவ். ஓகே, உபச்சய அபச்சயவ், கூடுவதும் குறைவதும் ஹி, ஏனென்றால் பேதே. பேதன விவகாரிக திருஷ்டியில் பேதம் இருக்கிறது, தாரதமியம் இருக்கிறது. புரியுதா? அப்போ எங்கே வந்து தாரதமியம் இருக்கிறதோ அதுக்கு பேர் விவகாரிக சத்தியம். விவகாரிகம் அப்படி தானே இருக்கும். லைஃப்னா அப்படி தான் இருக்கும். அப்படி தத்துவமாக சொல்கிறேன் பாரு, அதுதான் உண்மை. சில பேர் அப்படியே இருப்பான், சில பேர் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பான், ஆனால் அந்த விஷயத்துக்கு வர மாட்டான். புரியுதா? நார்மலாக இருக்கணும். அதாவது எதுக்கும் ரொம்ப பெருசாக கவலைப்பட்டுக்காத. நீ வந்து போயிட்டே இருந்தீன்னா நடந்துகிட்டு இருக்க. நீ என்ன பண்ணணுமோ அதை மாத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆத்ம விசாரத்தில் இருக்கணும், கிளாஸ் கேட்கணும், இதெல்லாம் இருக்கிறது. இதில் தானே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். அப்போ அதை விட்டுடக்கூடாது. அப்போ நியாய பிரம்மனில் குறையும் இல்லை, குறையிறதும் இல்லை, நியாய பிரம்மனில் அதிகமாகிறதும் இல்லை. அப்போ பூர்ணத்திலேருந்து மைனஸ் பண்ணாலும் அது என்னது? பூர்ணம். சரி, பூர்ணத்தில் ப்ளஸ் பண்ணினா அதுவும் பூர்ணம் தான். புரியுதா? அப்போ பூர்ணம்னு ஒரு சொல்லே அழகான சொல். அதை மைனஸ் பண்ணாலும் பூர்ணம், ப்ளஸ் பண்ணினாலும் பூர்ணம். எப்பவுமே ஒரே லெவலில் இருக்கும். நீ கிணத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொட்டி மழை பெஞ்சாலும், இப்போலாம் சொல்கிறான்ல 50 சென்டிமீட்டரு 60 சென்டிமீட்டர்லாம் இப்போ சாதாரணமாக இப்போ சிறப்புஞ்சி மாதிரி ஆகிடும் போல இருக்குது சென்னையை. அவ்வளோ மழை கொட்டி தீக்கிறது, புரியுதா? ஆனால் உன் கிணத்துல பழைய காலத்தில் அது கிணறும் வச்சுருந்தானா அதையும் மூடிட்டான், புரியுதா? கிணத்துல நான் பார்க்குறது, நான் அப்போவே நமக்கு புத்தி அப்படியே ரிசர்ச் பண்ணுற புத்தி. வெளியில் இவ்வளோ மழை கொட்டுறது, ஆனால் கிணத்துல மாத்திரம் அப்படியே இருக்குது. பூமி லெவல் இருக்கு இல்லையா, அதே லெவலில் மெயின்டைன் ஆகும். நான் ஒண்டர் பாருங்க, பியூட்டிஃபுல். அதுலேருந்து பூர்ணத்துவம் நீ ஈஸ்வரனுடைய படைப்பை புரிஞ்சுக்கலாம் நீ. இப்போ நம்ம சாஸ்திர கிணறு இருக்குது, சாஸ்திராலயத்தில் பெரிய கிணறு இருக்கு இல்லையா, நீங்கள் அதை பரீட்சை பண்ணி பார்க்கலாம். அந்த கிளியாத்தில் மேலே வருது தண்ணி நிரம்பி. இப்போ இது ரூல் படி என்ன, இந்த கிணத்துலேயும் குபு குபுன்னு தண்ணி இப்படி மேலே அப்படி போகணும் இல்லையா, அதானே நியாயம். ஆனால் அது அப்படியே இருக்குது கீழே அந்த பூமி லெவல்லையே. வெளியில் வேணால் தண்ணி அப்படியே நிறைய தேங்கிறது ஒழிய தட்சிணாமூர்த்திக்கிட்டலாம். இந்த கிணத்துல ஒரு லெவல் இருக்குல்ல, அந்த லெவலில் மீறுறதில்ல. நான் ஒண்டர். புரியுது? அம்புட்டு மழை பெய்யுறத கடலில் தண்ணி இன்க்ரீஸ் ஆகி உள்ளே ஊற்றுனா என்ன ஆகிறது சென்னை? புரியுதா? அப்போ உனக்கு அந்த வானிலை ஆராய்ச்சிக்காரன் ஃபோன் பண்ணி சொல்லுவான், வெளியில் போயிடுங்க சென்னைக்கு அப்படின்னு. ஃப்ளைஓவர் கார் பார்க்கிங்லாம் பண்ணியிருக்கான். அப்போ நியாய பிரம்மனில் குறை கிடையாது, நிறைய. அது எதுவோ அதுக்கு பேர் நியாய பிரம்மன். அந்த ஆனந்தத்துக்கு பேர் தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, உபாசிய பிரம்மன் வியாவகாரிக திருஷ்டி, நியாய பிரம்மன் பாரமார்த்திக திருஷ்டி. இதை நமக்கு புரிஞ்சுத்துனா நமக்கு விசிஷ்டா துவைத்தத்தோட யாரோடையும் பிரச்சனை கிடையாது. கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான். நாங்கள் சொல்கிறது பாரமார்த்திக, அதை போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் பிரம்மன். அது அது உனக்கு புரிஞ்சுனா என்ன ஆகும்? புரிஞ்சுனா என்ன ஆகுமா? நீ ஆனந்த ஸ்வரூபத்தில் எப்பயுமே இருக்கலாம். இதே உலகத்திலேயே நீ எதுவுமே உன்னை அட்டாக் பண்ணாது. அப்படி ஒரு ஸ்திதியை யோசிச்சு பாரு. ஓகே, எதுவுமே அட்டாக் பண்ணாத மனசில் எது ஆனாலும் நான் அதை இது ஆகாமல் இருக்குன்னா ஒரு ஆனந்த புருஷராக சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் இந்த இன்சிடென்டல் இன்ட்ரென்சிக் நேச்சர் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உபாசிய பிரம்மனில் குறையும் நிறைய உண்டு, அளவு மாறிண்டே இருக்கும். இப்படி மாறிண்டே இருக்கிறதுக்கு பேர் உபாசியம், மாறாமல் இருக்கிறதுக்கு பேர் நியாய பிரம்மன். ஸோ நியாய பிரம்மன் என்றது ஏகம். எல்லா உபனிஷத்திலிருந்தும் சொல்லக்கூடியது. இந்த நியாய பிரம்மனை எங்கே வேணால் எடுத்துக்கலாம். உபாசிய பிரம்மனை அதே போல் எடுத்துக்கக்கூடாது, அங்கே வித்தியாசப்படும். வேறு வேறு நிறைய அநேக உபாசனை இருக்குது. இந்த அநேக உபாசனையை நம்ம நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு வகுப்பு கேட்டு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு ஒரு வகுப்பு கேட்டு நம்ம எப்படியோ மேனேஜ் பண்ணி முடிப்போம்னு சொல்லி இப்போ நம்ம முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம்
ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம்.